அன்பிற்குரிய கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களே, பொதுமக்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் அதிகாரத்திற்கான கூட்டணியின் சார்பாகவும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் நம்ம கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் பல கட்சிகள் போட்டிடுறாங்க. அதில் நாங்களும் போட்டிடுறோம். எங்கள் சார்பாக, எங்கள் கூட்டணி சார்பாக தோழர் சந்தோஷ்குமார் போட்டிடுறாரு. அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சின்னம் கட்டில் சின்னம். எனவே நீங்கள் அனைவரும் கட்டில் சின்னத்தில் வாக்களித்து தோழர் சந்தோஷ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சந்தோஷ்குமாரை வெற்றி பெற செய்யணும், ஏன் தோழருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு 1947 சுதந்திரம் அடைஞ்ச இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நிம்மதியாக வாழறாங்களா? கோடிக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க, விவசாயிகளுக்கு அதிகாரம் வந்திருக்கா? கோடிக்கணக்கான தொழிலாளிங்க இருக்காங்க, தொழிலாளிக்கு அதிகாரம் வந்திருக்கா? சிறு தொழில் செய்கிறவங்க, வணிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகாரம் வந்திருக்கா? விவசாயியோ, தொழிலாளியோ, ஒரு வணிகரோ, சிறு தொழில் செய்கிறவரோ ஒரு அதிகாரிகிட்ட போகிறாரு, விஏஓட்ட போகிறாரு, ஆர்ஐதிட்ட போகிறாரு, தாசில்தார்கிட்ட போகிறார், கலெக்டர்கிட்ட போகிறார். யாராவது மக்களை மதித்து, மக்கள் வரிப்பணம் தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், இவங்க தான் நமக்கு எஜமானர்கள், மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள், எனவே நாம் அவங்களுக்கு பணிவாக பதில் சொல்லணும் அப்படின்னு பணிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறாங்களா? நீங்கள் அதிகாரத்தோடு கேட்க முடியுதா? நம்முடைய வேலைக்காரர்கள் தான் அந்த அதிகாரிகள் அப்படின்னு அதிகாரத்தோடு நீங்கள் கேட்க முடியுதா? எதுவுமே கிடையாது. அதிகாரிகிட்ட போகும்போது நாம் தான் கை கட்டி நிற்கிறோம். மேலகிற அதிகாரி தான் இல்லை, கீழகிற விஓஓ, ஒரு கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட போனால் கூட எனக்கு ஒரு பட்டா மாற்றணும், இல்லை ஒரு நம்பரை சப்டிவிஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நாம் தான் பணிஞ்சு கெஞ்சி அவர்கிட்ட வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பணம் வாங்காமல் எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். மக்களாட்சியில் மக்கள் தான் எஜமானர்கள் சொல்கிறோம், எல்லா கட்சிகளும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண கீழ்நிலை இருக்கக்கூடிய விஏஓட்ட போனால் கூட நாம் அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாக்குது. அப்போ யார் எஜமானர், யார் அடிமையாக இருக்காங்க அந்த நாட்டில்? இதை மாத்திரமா வேணாவா? இப்போ இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு திமுக சொல்லியிருக்கா, அதிமுக சொல்லியிருக்கா, நாம் தமிழர் சொல்லியிருக்காங்களா, இல்லை விஜய் சொல்லியிருக்காரா? எந்த கட்சியாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிஸ்டத்தை மாற்றி உழைக்கும் மக்கள்கிட்ட அதிகாரம் வர மாதிரி, தொழிலாளிகிட்ட அதிகாரம் வர மாதிரி, விவசாயிகிட்ட அதிகாரம் வர மாதிரி, சிறு தொழில் செய்கிறவங்கள்ட்ட அதிகாரம் வர மாதிரி, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நாட்டில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் நடக்குது, எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த சாதாரண விஷயத்தை எந்த அரசியல் கட்சி செய்கிறேன்னு சொல்கிறாங்க? அப்படி ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா எந்த கட்சியாச்சும்? எந்த கட்சியாச்சும் இப்போ ஆட்சியில் இருந்த கட்சி எதுவும் செய்யலை. வர்ற கட்சி யாராவது அப்படி நான் செய்வேன்னு சொல்கிறாங்களா? எதுவுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கணும்? எனவே இந்த கட்சிகளை நம்பி வாக்களித்தது போகும். உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் கையில் அதிகாரம் வரணும்னு நினைங்க. தொழிலாளியின் கையில், விவசாயியின் கையில், சிறு தொழில் செய்கிறவங்க கையில், உங்கள் கையில் அதிகாரம் வரணும்னு நினைங்க. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். மற்றவர்களை நம்பியது போதும். எனவே உங்கள் கையில் அதிகாரம் வரணும்னு சொல்லக்கூடிய, அதுக்காக போராடக்கூடிய அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியாக அந்த தேர்தலில் நிற்கிறோம். அதனுடைய வேட்பாளர் தான் தோழர் சந்தோஷ்குமார். அதனுடைய சின்னம் தான் கட்டில் சின்னம். வாக்களிப்பீர், வெற்றி பெற செய்வீர், அதிகாரத்தை மக்களே வென்றெடுப்போம். நன்றி.